நாம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தவிர வானம் நீலவர்ணமானது என்ற வேதம் சொல்லுகிறது. சரஸ்வதி ராமன் கண்டுபிடிச்சதாக நாம் படிக்கிறோம். எழுத்துக்கள் பூஜ்ஜியம் முதல் பூஜ்ஜியம் என்பது வேதங்களில் இருந்து வந்தது. அந்த பூஜ்ஜியம் இல்லைன்னா எதுவும் கிடையாது. எண்களை கொண்டு எல்லோரும் உலகத்தில் எல்லா விதமான கணக்குகளுக்கும் எண் முக்கியம். எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ மெக்கானிக்கலோ எல்லா விதமான விஞ்ஞானத்துக்கும் பூஜ்ஜியம் முக்கியம். அந்த பூஜ்ஜியத்தை கொடுத்தது வேதம். 22/7 அதற்கான எண்ணிக்கை, அதனுடைய டெசிமல் வேல்யூ நல்ல எண்ணிக்கை பெருசாக பிரமாண்டமாக கொண்டு இருக்கு. அதெல்லாம் கணித்து வேதத்திலே இருக்கிறது. 22/7 என்பதாக ஒன்றும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே நம்முடைய வேதங்களில் வேத விஞ்ஞானத்தில் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் வெளிநாட்டின சமஸ்கிருதத்தை வாசித்து அதன் மூலம் நம்முடைய சுவடிகளை எல்லாம் அறிந்து கொண்டு புஸ்தகமாக்கி அந்த புஸ்தகங்களை மீண்டும் மீண்டும் படித்து அவற்றிலிருந்து ரகசியங்களை அறிந்து அதை தான் வெளிப்படுத்துவது போல வெளிப்படுத்தி அவர்கள்டே வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த பெயரை அவர்களுக்கு கொடுப்பது நம்முடைய வேதங்கள். அதனாலே நாம் வேத மனிதர்கள் எல்லாம் வேத விஞ்ஞானங்கள் எல்லாம் அந்த வேதங்களுடைய பொருட்களை எல்லாம் நம்ம பாரமார்த்திகமாக இருந்து செயல்பட்டு போயிட்டா இருக்கும். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறது இல்லை. இதனால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம், ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம், ஆத்மாவுக்கு நம்முடைய வாழ்க்கை தர்மனிஷ்டர்கள் நல்லவர்களுடைய வாழ்க்கை ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம் தான் போயிட்டு சரீரத்துக்கு என்ன பிரயோஜனம் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாததால் நாம் பணம் காசு சேர்க்கறதுலையோ மாடு மாளிகை கட்டுறதுலையோ நம்ம எண்ணமே போகல. இன்னைக்கு பெருமாள் சேவிச்சோமா, நாம திருப்பி பாதாம் பருப்பு கிருஷ்ணாபருப்பு சாப்பிட்டோமா, பலாப்பழம் அன்னாசி பழம் நிச்சயம் ஆச்சரியமான வஸ்துக்களை பட்சபட்ச பிரமாண்டத்தோடு சாப்பிட்டோமா, அதெல்லாம் நினைச்சு பார்க்கல. நமக்கு அறுசுவை ஒன்று நிச்சயம் கிடைக்கிறதா நம்ம ஆசைப்படுறோம். சாப்பிட்டு சாப்பிட இருந்தா போதும், கையில் இருந்தா போதும், ஏதோ ஒரு கரமடு சந்தோஷமா சாப்பிட்டா போதும் அப்படிதான் போயிட்டு நிச்சயம் மறுக்க வேண்டிய அறமடிக்கிறது கூட கிடையாது. அப்படியாக ஒரு ஜென்மா பெருமாளுக்காகவே சென்று கொண்டிருக்கிறது. பெருமாள் சேவை ஒன்றே ஒரு சதா பசியந்தி சூரையா. எப்பவும் பெருமாளை வைகுண்டத்தில் நெற்றிசுரிகள் பார்த்துட்டே இருக்கா, வேற எந்த வேலையும் கிடையாது. நாம பூமியில பெருமாளை பார்த்துட்டே இருக்கோம், வேற எந்த வேலையும் கிடையாது.